அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜய் உள்ளிட்டு ஏராளமான தலைவர்கள் அந்த மாநாட்டில் பேசினார்கள். ஆனால் அத்தனை லட்சம் பேர் கூடிய அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. அந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் மாநாட்டில் படிக்கப்படாமல் வெறுமனே செய்தித்தாள்கள் கொடுக்கப்பட்டது. வாலிபர் சங்க மாநாடுகள் அதை போல நடத்தப்படுகிற மாநாடுகள் அல்ல. ஒரு தலைவர் வாழ்க தலைவி வாழ்க என்று கோஷம் போடுகிற மாநாடுகள் அல்ல. ஏதோ ஒரு தலைவர் அழைக்கிறார் என்று அழைக்கப்படுகிற மாநாடுகள் அல்ல. இது இந்தியாவினுடைய அரசியலை, தமிழகத்தின் அரசியலை சரியான திசை வழியில் நடத்த வேண்டும் என்பதற்காக, மாற்றத்திற்காக கூடியிருக்கிற உன்னதமான இளைஞர்களை கொண்டிருக்கிற ஒரே மாநாடு டிஒய்எஃப்ஐ மாநாடு என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உறக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எடப்பாடி தினம் தினம் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சேலம் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சேலம் மாவட்டத்தில் திரும்பிய திசையெல்லாம் கள்ளச்சாராயம் ஓடுகிறது, சந்து கடைகள் திறந்திருக்கிறது, லாட்டரி சீட்டு விற்பனை நடக்கிறது என்று தினம் தினம் அறிக்கை விடுகிறார். ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் போதுமான டாக்டர்கள் இல்லை என்று கடந்த ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதற்கு எதிராக அதிமுக போராடும் என்று அறிக்கை வெளியிட்டார். என்ன நிலைமை? இன்றைக்கு வரை ஆத்தூருடைய அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் கிடையாது. எடப்பாடி எங்கே போனாரு? போராட்டம் நடத்தல. அதிமுக எங்கே போச்சு? இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாரு? இதுவரை இந்த மருத்துவமனையினுடைய கோரிக்கைகளுக்காக அவர் சட்டமன்றத்தில் ஒரு முறையாவது வாய் திறந்து பேசி இருப்பாரா என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எடப்பாடி அறிக்கை விடுகிறாரே, லாட்டரி சீட்டுக்கு எதிராக, சந்து கடைகளுக்கு எதிராக, டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக தினம் தினம் அறிக்கை விடுகிற எடப்பாடி அவர்களுக்கு நாங்கள் கேட்கிறோம், தமிழ்நாட்டில் ஒரு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராவது, தமிழ்நாட்டில் ஒரு அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளராவது லாட்டரி சீட்டிற்கு எதிராக போராடி அடி வாங்கி இருக்கிறாரா? கள்ளச்சாராயத்திற்கு எதிராக போராடி அடிபட்டிருக்கிறாரா? டிஒய்எஃப்ஐ சேலம் மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்டத்தினுடைய கள்ளச்சாராய கும்பலுக்கு எதிராக, சந்து கடைகளுக்கு எதிராக, போதை கும்பலுக்கு எதிராக போராடி அடிபெற்ற ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் டிஒய்எஃப்ஐ மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதிமுகவிற்கு அந்த வரலாறு இருக்கிறதா? இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில், தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலும் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு லாட்டரி சீட்டு விற்பனை சேலம் மாவட்டத்தில் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் இல்லாத சந்து கடைகளுடைய விற்பனை சேலம் மாவட்டத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் தானே தமிழ்நாட்டினுடைய முதல்வராக கடந்த 2016 வரை இருந்தீர்கள், 2021 வரை இருந்தீர்கள். எங்கே போனது? யாருடைய ஆட்சியில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தலை தூக்கியது? இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் லாட்டரி சீட்டு விற்கிறது என்றால், சேலம் மாவட்டத்தில் சந்து கடைகள் திறக்கப்படுகிறது என்றால் அதற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த தொடர்புமே கிடையாதா? வாலிபர் சங்கம் கேட்க விரும்புகிற கேள்வி அதுதான். டிஒய்எஃப்ஐ நடத்துகிற எல்லா போராட்டங்களையும் இந்த சேலம் மாநகரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த போது அவர் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிய அமைப்பு டிஒய்எஃப்ஐ மட்டும்தான் என்பதை எடப்பாடி மறந்துவிடக் கூடாது. அதையெல்லாம் மறந்துவிட்டு வெற்று அறிக்கைகளால் மட்டும் தமிழகத்தினுடைய ஆட்சியை கேள்வி கேட்கிற தலைவராக எடப்பாடி மின்னிவிட முடியாது. அதனால் மட்டுமே தமிழகத்தில் மாற்றம் வந்து விடாது. வாலிபர் சங்கம் சொல்வதை போல களத்தில் இறங்கி போராடுகிற அதிமுகவாக எங்கே போனது? மதுரை மாநாட்டில், தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாட்டில் எம்ஜிஆருடைய புகைப்படம் வைக்கப்பட்டது. விஜயகாந்தினுடைய புகைப்படம் வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள். ஆனால் தேமுதிகவினுடைய தலைமை விஜயகாந்தினுடைய புகைப்படத்தை எங்கும் பயன்படுத்தக்கூடாது என்ற அறிவிப்பை தைரியமாக வெளியிட்டார்கள். எடப்பாடிக்கு எங்கே போனது அந்த தைரியம்? எம்ஜிஆரினுடைய படத்தை தாவேகா பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு எடப்பாடி தயங்கியது. இன்றைக்கு செங்கோட்டையன் தமிழக அரசியலில் ஒரு புயலை கிளப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி 10 நாள் கெடு விதித்து இருக்கிறாரே. அந்த கெடுவுக்கு காரணம் யார்?
செங்கோட்டையனை இயக்குவது யார்? செங்கோட்டையனை இயக்குவது பிஜேபி என்ற கருத்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? ஏன் இதுவரை எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் பேசுகிற அரசியல் பிஜேபி பேசுகிற அரசியல், எனவே நான் பிஜேபி கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறேன் என்று சொல்ல தைரியமற்ற ஒருவர் தமிழகத்தை மீட்பேன், மக்களை மீட்பேன் என்று சொன்னால் இதை நகைப்புக்குரிய விஷயமாக வாலிபர் சங்கம் பார்க்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். தமிழகத்தினுடைய எல்லா விதமான உரிமைகளையும் ஒன்றிய அரசு ஒடுக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில், தமிழகத்தினுடைய எல்லா நலன்களையும் ஒன்றிய அரசு ஒடுக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த கட்சியோடு தைரியமாக போய் கூட்டணியில் இருந்து கொண்டு தன்னுடைய கட்சியவே விற்று கொண்டிருக்கிற, அழித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபராக எடப்பாடி நின்று கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? 2026 மீண்டும் ஒரு முறை எடப்பாடி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்ற அற்ப காரணத்தை தவிர வேறு ஏதாவது இதில் காரணம் இருக்கிறதா? வாலிபர் சங்கம் கேட்கிறோம். 2026 எடப்பாடி என்ற ஒரு நபர் முதல்வராக வேண்டும் என்கிற காரணத்தை தவிர பிஜேபியோடு அவர் கூட்டணியில் இருப்பதற்கு வேறு ஏதாவது உருப்படியான காரணத்தை அவர் சொல்வார் என்று சொன்னால் டிஒய்எஃப் என்ன சொன்னாலும் கேட்கிறோம். இன்றைக்கு சேலம் மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு, சேலம் மாவட்ட மக்களினுடைய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் தயாராக இருக்கிறதா? சேலம் மாவட்டத்தில் படித்து முடித்த இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் தெரு தெருவாக, ரோடு ரோடாக இப்படி சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய இளைஞர்களாக மாறி இருக்கிறார்களே, அதற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த தொடர்புமே கிடையாதா? இதைத்தான் டிஒய்எஃப் இன்றைக்கு கேள்வி கேட்கிறோம். இதை பேசுகிற மாநாடு தான் டிஒய்எஃப் மாநாடு. இன்றைக்கு விஜய் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே நீட் தேர்வுக்கு எதிராக. வாலிபர் சங்கம் கேட்கிறோம். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய